ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமேல் வீடியோ போடுறதா இல்லை, சரிங்களா? மெயினான கணிப்பு, நல்ல நல்ல கெஸ்ஸிங்ஸ் பக்காவாக வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா முறைகளில் நம்ம எடுத்து போடுறோம். ஃபார்முலா முறையில் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாதவங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ண வேண்டாம், சரிங்களா? இதில் மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நாள் அல்ல 6 நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒன் டைம்ஸ் நான் எத்தனை பேர்த்துக்கு என்னென்ன வின்னிங் கொடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக வீடியோவாக உங்களுக்கு பப்ளிக் வீடியோவில் கொடுக்குறேன், சரிங்களா? இல்லை அப்படி இல்லை எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக தரேன், சரிங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல 4 டிஜிட் வாய்ப்பு நிறைய இருக்குது, சரிங்களா? 2024 வருஷ சாட்டில் இருக்குது. ஒரு பேட்டர்ன்ஸ் 2 டைம்ஸ் எடுத்திருக்கான், 3வது டைம்ஸ் ஏமாற்றி விட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு டைம்ஸ் எடுத்துட்டான். அப்போது இன்றைக்கியும் அதிலிருந்து எடுக்கணும், ஓகேங்களா? இதில் மெயினான கணிப்பு எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் காட்ட போகிறதும் இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ண வேண்டாம், சரிங்களா? காசுக்காக பண்ணுறேன் இல்லை எதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லி சிலரெல்லாம் கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், என்னால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடுங்க. அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடுங்க. அந்தளவுக்கு இருந்தது இல்லை இது வரைக்கும், இனிமேலும் இருக்க போகிறதும் இல்லை, சரிங்களா? இதில் ஜெயித்தவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு தக்க பதிலடி கொடுக்குறதுக்காக நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு அந்த 8 வருஷமாக நான் பார்த்துக்கிற ஃபார்முலாஸ் இப்போது கண்டினியூஸாக பாஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா நீங்கள் தான் எடுக்கிறீங்கள, நீங்களே எடுத்து போட்டு போயிடலாமில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது எனக்கானது, சரிங்களா? நான் எடுத்துகிட்டு நான் போயிட்டுருக்கேன். என்னால் சிரமப்படுறவங்க ₹500 பேமெண்ட் கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் என்னால் நிச்சயமாக உண்டு. இல்லை என்னால் உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்ட டிக்கெட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் ஏற்கனவே இடையில சொல்லியிருந்தேன், புக்கிங் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது போக போக சொல்கிறேன். ஏதாவது ஒரு நாளில் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். அது எப்படி என்னங்கிறது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாவில் கண்டிப்பாக வின்னிங்ஸு நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குது. அதில் தவறு விடுறவங்க விட்டுக்கங்க, அதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏன்னா பொது வழியில் வரும்போது பல பேர் பலவிதமான ஒரு கான்செப்ட் முன்னெடுத்து வைக்கிறாங்க கமெண்ட்ஸில். அதை நம்ம பெருசு எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சிரமங்கள் இருக்கும். சிரமங்கள் இருக்கிறவங்களை நம்ம ஏமாற்றக்கூடாதுன்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தவன். இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்குது அப்படின்னா இதனால தான். இது எப்படி விளையாடணும், என்ன மாதிரியான ஒரு கான்செப்டில் விளையாடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. சாட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, வருஷ சாட்டுகள் எடுக்கிறோன்னா டெய்லி சாட்லேருந்து எப்படி நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க, அது என்ன நம்பர்ஸ் உட்காரும், அப்போ அங்கே என்ன நம்பர் இருக்குது, நேற்று என்ன நம்பர் அடித்தான், அதுக்குண்டான பாசிபிலிட்டி என்ன, எல்லாமே பார்க்காம பண்ண முடியாது. என்னோடய ஜிபே நம்பர்ஸ் போன வீடியோஸ்லேயும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவிலும் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னுடைய சர்ப்ரைஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட் ஒரு ₹500 கட்டிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாத்துக்கும் நான் ஒரு வின்னிங்ஸ் கண்டிப்பாக தரேன். அதில் மாற்றம் இல்லை. ஒரு வின்னிங் இல்லை, நிறைய வின்னிங் எடுத்து தரேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு, சரிங்களா? என்னோடய ஜிபே நம்பர் கொடுக்குறேன். பண்ணுறதுன்னா விருப்பம் உள்ளவங்க மட்டும் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கேள்விகள் கேட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றது தான், சரிங்களா? 98 65 93 86 15, சரிங்களா? இதுதான் என்னோடய ஜிபே, ஃபோன்பே எல்லாம் ஒரே நம்பர் தான். இடையில வந்தவங்க கிட்டத்தட்ட 562 ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். 580 பேர்த்துக்கு கொடுத்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மட்டும்தான்
வின்னிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்தாங்க. மற்றவங்க எல்லாருமே வின்னிங் எடுத்திருக்காங்க. பட்டு அவங்களுக்கு கொடுக்குறக்கு மனசு இல்லை. ஓகே ரைட்டு, எனக்கு பணம் கூட தேவையில்லை. நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எனக்கு வின்னிங் எடுத்ததுக்கப்புறம் ஷேர் அமௌண்ட்டு கூட நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். அதை நான் வந்து கேள்வியாகவும் வைக்க மாட்டேன், கேள்வி கணைகளை கொண்டும் வரமாட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு மந்த்லிக்கு 500 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுங்க. மந்த்லி ஃபுல்லாமே எடுத்து கொடுக்குறேன். எத்தனை வின்னிங் எடுக்கிறீங்க என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போக போக நான் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறேன். இல்லை கால் பண்ணி கூட என்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ, எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமும் உண்டு. அதில் 100% உண்மை. பொய்க்கான வாய்ப்பு இங்கே இல்லை அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இருக்கக்கூடிய அட்ரஸ், நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா ஏமாத்துறவன் வந்து கொடுக்க மாட்டான், ஏமாற்றாமல் இருக்கிறவன் கண்டிப்பாக கொடுப்பான். ஓகேங்களா? தேங்க்யூ.